பிரைஸ் த லார்ட். மீண்டும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை மட்டும் உங்களையும் என்னையும் பாதுகாத்ததற்காக தேவனுக்கு 1000 ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தாலும் அது போதாது. நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக அவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்போமா? நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலும் அன்பு தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஏசுராஜா, இந்த வருடம் துவங்கி 3 மாதங்களை கடந்து வர கிருபை கொடுத்தீர். ஸ்தோத்திரம். வாக்கு திட்டங்களின்படியே எங்களை பாதுகாத்து கொண்டீர். எங்களுக்கு வந்த எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவித்தீர். நன்றி அப்பா. இந்த 4வது மாதத்தின் துவக்க நாளிலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் இந்த மாதத்திற்கான ஆசீர்வாதமான வார்த்தைகளை எங்களோடு கூட பேசும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளுக்கான ஆண்டவருடைய வார்த்தை பரிசுத்த லூக்கா 12வது அதிகாரம் 32வது வசனம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுக்க பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே நமக்கு விருப்பப்பட்டு வாஞ்சியோடு கூட ஒரு காரியத்தை கொடுக்கிறார் என்றால் இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியமாய் இருக்கும், அல்லது நமக்கு தேவையான ஒன்றாய் இருக்கும். ஏனென்றால் பாவம் செய்து மனிதன் அவரோடு கூட வாழ்ந்த அந்த ராஜ்யத்தின் வாழ்க்கையை இழந்த பின்பு ஆண்டவர் எப்படியாவது தன் படைத்த மனுக்குலத்தை தன்னோடு கூட சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் வாஞ்சியோடு கூட ஒவ்வொரு காலத்திலும் அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு, அநேக வல்லமையான நபர்களை கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே வந்தார். ஆனால் கடைசியாக ஆண்டவர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை நமக்காக இந்த உலகத்தில் அனுப்பி தந்து அவர் மூலமாய் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா! எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்களேன். உங்கள் பிதா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாக இருக்கிறார். உலகத்தில் நம் அநேக காரியங்களை நாடி தேடி ஓடுகிறோம். இந்த வசனத்திற்கு முன்பதாக இருக்கிற வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது கூட அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். காட்டு புஷ்பங்களை பாருங்கள், வனாந்தரத்தில் காணப்படுகிற காகங்களை, பறவைகளை பாருங்கள், மிருகங்களை பாருங்கள், இவைகளெல்லாம் உங்கள் பரமபிதார் போஷிக்கிறாள் அல்லவா? உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியலையா? உலகத்தார் ஒருவேளை உலகத்தின் காரியங்களை தேடி ஓடலாம். ஆனால் நீங்கள் தேட வேண்டியது உலகத்தின் காரியங்கள் அல்ல. நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்ல, என்னுடைய ராஜ்யத்தில் நீங்கள் என்னோடு கூட இருக்கணுன்றது, அதை தேடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் முன்னதாக வாசிக்கிறோம். 31வது வசனத்தில் தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளுக்கு எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் நமக்கு என்ன தேவையோ அது தேவன் கொடுக்க அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி முந்தின வசனம் சொல்லுகிறது. ஆனால் நாம் இதை அறியாமல் உலகத்தின் காரியங்களெல்லாம் நம்முடைய முயற்சிகளையும் நம்முடைய பிரயாசங்களையும் நம்முடைய பலத்தையும் செலவழிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அவருடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும் என்பது தான். இதே காரியத்தை பவுலும் கொலோசியருக்கு எழுதும்போது எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்க முடியும். கொலோசியர் 3வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள். அல்லேலூயா! பவுலை கொண்டும் ஆண்டவர் எழுதுகிறார். எல்லா திருச்சபை மக்களும், எல்லா மனுஷரும் என்னோடு கூட என்னுடைய ராஜ்யத்தில் வரணும். குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு வெளிப்படுத்தினல் 3:21 வாசிக்கிறது போல, நான் ஜெயம் கொண்டு என்னுடைய
ஜெயத்தினாலே ஆண்டவர் எனக்கு கிருபை செய்து அவருடைய வலது பார்சல் உட்காரக்கூடிய கிருபை எனக்கு தந்தார். அப்படியே ஜெயங்கொள்ளுகிற யாருக்கும் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும்படிக்கு நான் அருள் செய்வேன் என்று ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு யோவானுக்கு அதை வெளிப்படுத்தி எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த பொழுது நம்மை பார்த்து சொல்றார், உங்களுக்கெல்லாம் பிதா தன்னுடைய ராஜ்யத்தை கொடுக்க விருப்பப்படுறார். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற காரியத்தை நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டா அது நமக்கு நல்லது. அதை நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடினீங்கன்னா இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். தேவனுடைய ராஜ்யமும் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அருமையான உள்ளே வேதத்தில் அழகான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பயப்படாதே சிறுமந்தையே என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத, உன்னை கொண்டும் பெரிய காரியங்களை செய்ய நான் ஆசைப்படுறேன். தேவனுடைய ராஜ்யத்தை உனக்கு கொடுக்க விருப்பப்படுறேன். அதே வழியில் இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுது நீ எளியவனாக இருக்கிறியா, துன்பத்தில் இருக்கிறியா, பிரச்சனையில் இருக்கிறியா, கடன் தொல்லையில் இருக்கிறியா, கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்கிறியா, கவலைப்படாத, பயப்படாத, நான் உன்னை கொண்டும் நன்மையான காரியங்களை செய்வேன். அது உனக்கு மேன்மையாகவும் ஆசீர்வாதமாகவும் முடியும் என்று தேவன் சொல்லுகிறார். வேதத்தில் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நம்ம அறிந்த சம்பவம், நாகமான் என்கிற சீரிய தேசத்து படைத்தலைவன் குஷ்டரோகத்தினால கஷ்டப்படுறான். ஆனால் அவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் படையெடுத்து போய் இஸ்ரவேல் மக்களை ஜெயித்து அடிமையாக அநேகரைவன் அவனுடைய தேசத்திற்கு அழைத்து வருகிறான். அதில் ஒரு சிறிய பெண்ணை தன்னுடைய வீட்டில் வேலை செய்யும்படியாய் அவன் அழைத்து வருகிறான். அந்த வீட்டில் அந்த சிறிய பெண் இருக்கும் பொழுது தன்னுடைய தேசத்தை விட்டு பிரித்து கொண்டு வந்தவன், தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு தன்னை பிரித்து கொண்டு வந்து அடிமையாக வைத்திருக்கிறவன் தான் நாகமான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தேவை இருந்தது, ஒரு பிரச்சனை இருந்தது, ஒரு கஷ்டம் இருந்தது. இந்த சிறு பெண்ணுக்கும் ஏதோ சுகமாக வாழ்ந்தான்னு இல்லை, அவளும் அடிமையாக இருக்கிறா, தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து வந்து தாழ்மையின் நிலைமையில் இருக்கிறா. இந்த நிலையில் தன்னை விரோதித்த அல்லது தன் தேசத்தை அழித்த நாகமானுக்கு நன்மை செய்கிற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்தில் வந்தது. நாகமானை அழைத்து, நீங்கள் என் தேசத்தில் இருக்கிற எலியாவின் இடத்துல போனீங்கன்னா, எலிசாவின் இடத்துல போனீங்கன்னா அவர் உங்களுடைய இந்த குஷ்டரோகத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார்ன்ற ஒரு நற்செய்தியை, நல் காரியத்தை இந்த சிறிய பெண் செய்தார். பிரியமானவர்களே, அப்படியே நாகமான் கடந்து போகிறார். முதலாவது முடியாதுன்றார். அப்புறம் யோர்தானில் 7 முறை மூழ்கி எழுந்த உடனே அவருடைய சரீரம் ஒரு குழந்தையின் மாம்சத்தை போல மாறினது. நாகமான் சொல்றார், இந்த தெய்வத்தை போல பூமியில் வேறு ஒரு தெய்வம் இல்லை, இனி இந்த தெய்வத்துக்கு தவிர நான் வேற எந்த தெய்வத்துக்கும் பலி செலுத்த மாட்டேன், ஆராதிக்க மாட்டேன் என்று சொல்லி அவருடைய வாயிலிருந்து ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொண்டதையும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கவும் நான் செய்வேன் என்று சொல்லுகிற காரியத்தை செய்ய காரணமாயிருந்தது சிறிய பெண். நன்றாய் கவனியுங்கள், சிறு மந்தையே பயப்படாதே என்று சொல்லுகிறார். நாம் சிறியவர்களாக இருக்கலாம், கஷ்டத்தின் மத்தியில் இருக்கலாம், ஆனால் நம்மை கொண்டும் தேவன் இந்த சிறிய பெண்ணுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான காரியத்தை செய்து அந்த மனிதனை தன் தேவனை ஆராதிக்கிற ஒரு மகளா மாற்றிட்டார். அந்த சிறு பெண் அவனை மாற்றிட்டா. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்களேன். தன்னை சுகமாக்கின எலிசாகிட்ட போய் பொண்ணும் வெள்ளியும் வாரி வாரி கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். அப்படிப்பட்ட மனிதன் தான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சிறு பெண், அந்த சிறு மந்தையை அவர் அடிமையாக தான் வச்சிருந்திருப்பாரா, அவர் வேலைக்காரி போல தான் வச்சிருந்திருப்பாரா? நிச்சயமாக இல்லை. பிரியமானவர்களே, ஒரு மகளை போல, மகளை காட்டிலும் ஒரு மேலான ஒரு தெய்வத்துக்கு இணையாக தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய அழிந்து போன இந்த சரீரத்தை, வாய்ப்பே இல்லை, இதற்கு விடிவே இல்லை என்ற ஒரு நிலையில் இருந்த வாழ்ந்த என்னை சுகமாய் வாழ வைத்த ஒரு தெய்வம்னு கூட சொல்லி அந்த மகளை அவர் பார்த்திருப்பா. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை எவ்வளவு உன்னதமானது. பிரியமானவர்களே, சிறுமந்தையே பயப்படாதே. இந்த சிறு பெண்ணு தன்னுடைய வாழ்க்கையில் அவளுக்கு கிடைத்த ஒரு சின்ன வழி, அந்த வழியை பயன்படுத்தினா, ஒருவருக்கு நன்மை செய்தா, ஆண்டவருக்குள்ளாக அந்த மனிதனை வழிநடத்தினது மாத்திரம் இல்லை, அவளுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன்
ஆனந்தமாக இருந்திருக்கும். தன்னுடைய வீட்டிற்கு அழைத்திருப்பான். தன்னுடைய பெற்றோரெல்லாம் அந்த இடத்துல அழைத்து வந்து நாகமானவர்களை செல்வ செழிப்போடு கூட வாழ வைத்திருப்பான் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு மனிதன் இப்படி செய்யக்கூடுமானால் அவரை நம்பி அவரை ஆராதிக்கிற உங்களையும் என்னையும் தேவன் எவ்வளவாய் கனப்படுத்துவார், எவ்வளவையாய் மேன்மையாய் உயர்த்துவார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பயப்படாமல் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது சிறுமந்தை ஆகிய நம்மை தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இந்த மாதத்தில் வைத்து நம்மை வழிநடத்துவாராக. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். பரலோக பிதாவே, நீ பேசின நமது ஜீவனுள்ள வார்த்தைக்காய் நன்றி அப்பா. பயப்படாதே, பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே. உங்கள் பிதா உங்களுக்கு அவருடைய ராஜ்யத்தை கொடுக்க விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொன்னீரே அப்பா. கர்த்தர் எங்கள் மீது வைத்த அன்பினாலே அப்பா, எங்களை உம்மோடு கூட சேர்த்துக்கொள்ள விரும்புகிறதுனாலே இந்த வார்த்தையை இந்த மாதத்தின் துவக்க நாளில் எங்களோடு கூட பேசுகிறீரப்பா. அதற்கு தகுதியுள்ளவர்களாய் ஆண்டவரை இன்னும் உம்மை நேசித்து ஆண்டவரை இன்னும் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இன்னும் உமக்காய் நாங்கள் ஓடுகிற பிள்ளைகளாய், தேடுகிற பிள்ளைகளாய், ஆராதிக்கிற பிள்ளைகளாய், பாடுகிற பிள்ளைகளாய் அப்பா, இந்த ஈஸ்டர் நிறுவித்திருந்த திருநாளை இன்னும் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் நாங்கள் நினைவு கூற கர்த்தரின் மாதத்தை இந்த நாட்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எல்லா கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீண்டும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நாங்கள் ஒருவரை சந்திக்கும் நேரம் வரை உம்முடைய கிருபை ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அடியனோடும் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே சிறுமந்தை ஆகிய உங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் கனமாய் உயர்த்தி பயப்படாமல் பாதுகாப்பான ஆசீர்வாதமான வாழ்க்கை உங்களுக்கு தந்தருள்வாராக. God bless you.